ஹாய் மக்களே, வணக்கம். இங்கே பாருங்கள், மடியிலே நான் ஏற்றவே இல்லைங்க. அவங்களா மேலே ஏறி வந்து படுத்துட்டாங்க. தலை கீழே படுத்துட்ருக்கா. கொஞ்சம் பள்ளமான இடத்துல படுத்துட்ருக்கா. கிட்டு அவன் மேலே சாஞ்சிட்டு படுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம், அது மட்டும்தான் அவங்க மைண்டு சொல்லும். வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன அஞ்சறிவு தான். ஸோ இதெல்லாம் தானாக வரும், இயற்கை சொல்லி கொடுத்து வர்றதில்ல. பார்க்க ரொம்ப நிகழ்வாக இருக்குது. எதுலேயோ சந்தோஷப்படுறாங்க மக்கள். அதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க இயற்கையை நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். இயற்கைன்னும்போது வெறும் மலைகள், மரம், செடி, கொடிகள் மட்டும் இல்லைங்க. மனுஷன் உருவாக்காமல் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகம், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே இயற்கை தான். அதையும் நேசித்து இந்த அளவுக்கு மடியில் இடம் கொடுக்குற அளவுக்கு பரந்த மனசு இருந்தால் மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் முகம் சுளிக்கிற அளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இவங்க கெட்ட பசங்களாக தெரியல. பழகினா தானே தெரியும். இருந்து தூரமாக பார்க்குறவங்களுக்கு அவங்க மட்டும்தான் பெஸ்ட்டாக நினைப்பாங்க, மற்றதெல்லாம் ஒஸ்ட்டாக நினைப்பாங்க. கிட்ட நெருங்கி பார்த்தா தான் தெரியும் இந்த இயற்கையான விஷயங்கள் எவ்வளோ அழகானது, மனசை எவ்வளோ சுத்தப்படுத்துதுன்னு. தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த மாதிரி வளர்க்குறவங்கள எல்லாம் ஹர்ட் பண்ணி கமெண்ட் மட்டும் போடாதீங்க, ரொம்ப வலிக்கும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கணுன்னு ஒரு கட்டாயம் இல்லை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.